விஷயம் நோட் பண்ணீங்களா இல்லையா? என்னடா? அதாவது முரளி அடிக்கடி கடைக்கே வரமாட்டேங்கிறான், அடிக்கடி லீவ் போடுறான். திடீர்னு அவன் பொண்டாட்டியை கூப்பிட போகணும், ட்ராப் பண்ணணும், அப்படி இப்படின்னு ஓடிடுறான். ஆனால் ஐயா அவனை தான் நம்புறாரு. ஆமாண்டா, நானும் இதை முன்னாடிலேருந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நோட் பண்ணி என்னென்ன பண்ணுறது? நீங்கள் தான் ஐயா கிட்ட எடுத்து சொல்லணும். யாரு? நான்? பின்ன நான் சொன்ன ஐயா கேட்டுருவா போறாரு. யாராவே? நான் சொன்னா மட்டும் அவர் கேட்பாரா என்ன? அண்ணே, நான் சின்ன வயசு பையன், நான் சொன்னா உனக்கு பொறாமடா அப்படி இப்படின்னு பேசுவாரு. அதுவே நீங்க சொன்னீங்கன்னு வைங்க, எதையோ நோட் பண்ணிட்டு வந்து சொல்றான் அப்படின்னு நினைப்பாரு. என்ன நான் சொல்றது, நீங்க வேணா சொல்லி பாருங்களேன், ஐயா அப்படிதான் நினைப்பாரு. வந்து 2 பைப்பை எடுத்தேன்னு வையி, அண்ணன் 2 பழுத்துரும் பார்த்துக்க. என்னண்ணே நீங்க இருக்க நல்லதுக்கு சொன்னா உடனே என்னை அடிக்க வரீங்க? என்னடா இன்னும் ரொம்ப லேட்டு. நான் இந்த மாதிரி முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன முன்னாடியே சொல்லிட்டீங்களா? ஆமாடா கூமுட்ட. நான் என்ன உன்னைய மாதிரி மாங்காமலையை நினச்சிக்கிட்டு இருக்கியா? எதையும் கவனிக்காம நோட் பண்ணாம இருக்கிறதுக்கு. நீ நோட் பண்றதுக்கு முன்னாடியே நான் நோட் பண்ணி 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் கேட்டுட்டேன். என்னன்னு? ஐயா ஐயா, நீங்க முரளிக்கு நான் ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, எங்களுக்கு நான் ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெயும் ஒரு கண்ணில் நெய்யும் வச்சு பார்க்குறீங்க? அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டேன். சூப்பர்னே. அதுக்கு ஐயா என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவார் உங்க ஐயா? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என் முன்னாடி திட்டுற மாதிரி திட்டிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு இது? அப்படிதான் நானும் வாயை பொழந்துட்டு என்ன சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்கவே மாட்டாருன்னு விட்டுட்டேன். இப்போ நீ ஸ்டெப் எடுக்கிற, நீ வேணா பேசிப்பாரு, என்னையெல்லாம் எதுலையும் கோத்து விடாத. அண்ணே, நீங்க தானே மூத்தவர், நீங்க சொன்னாதான் நாங்க 2 பேரும் கேட்போம். இப்ப போய் இப்படி காலை வரி விடுறீங்க. இங்க பாருங்க, நான் பேசுறது எனக்காக மட்டும் இல்ல, நம்மளுக்காக மட்டும்தான். முரளியே எல்லாம் பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்தா அப்புறம் நம்ம எதுக்கு இங்க? அதை தாண்டா நான் கேட்கணும். நீ இங்க என்ன வேலை பார்க்குற சொல்லு. என்ன நீ புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டிய? ஆமாண்டா, முரளி அப்பப்போ லீவு போட்டாலும் அங்கங்கே போயிட்டு வந்தாலும் அவன் வேலையை கரெக்டாக பார்த்துடுறான்டா. ஏன் எக்ஸ்ட்ரா வேலையை கூட பார்த்துடுறான். ஆனால் நீ, உன்னைய நம்பி நான் ஐயாட்ட பேசுனேன்னு வையி, மிதி எனக்கு தான். அப்புறம் அவர் என்ன தெரியுமா நினைப்பாரு? 2 பேரும் கூட்டு கலவானீங்க, 2 சேர்ந்துக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு தேவையாடா? அண்ணே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அந்த ஃபினோலெக்ஸ் மூட்டைய எம்புட்டு இருக்குன்னு நான் உன்னை என்ன சொன்னேன்ல, அது என்ன ஏதுன்னு எண்ணினியா? அண்ணே, அத பாதி எண்ணிட்டேனே. பாதி எண்ணிட்டு அடுப்புறம் உனக்கு இவ்வளோ பெரிய டவுட் வந்திருக்கு. என்னண்ணே நீங்க, உங்களுக்கும் சேர்த்து பேசுறா நீங்க இப்படி பேசுறீங்க? பா சாமி, நீ ஒன்னும் பேச வேண்டாம், கொடுத்த வேலைய ஒழுங்கா பார்க்க பாரு என்ன, சரியா? அப்படியே இந்த டேபிள் மேல சாஞ்சுக்கிட்டு இருக்காம போய் வேலையை பாருடா. அப்புறம் நானே சொல்லிடுவேன், இந்த பையன் ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல, இவனை தூக்குங்க, வேற ஆளை போடுங்கன்னு. என்னண்ணே புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டிய? இதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஐயா வர நேரம், நீ கிளம்பு, போய் வேலையை பாரு. இங்க சும்மா நின்றுட்டு இருந்தா அவர் கோபம் தான் வரும். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இந்த பையன் சொல்றதும் சரிதான். என்னதான் நம்ம ஐயா கிட்ட போய் சொன்னாலும் முரளிக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, நம்மள எங்க கண்டுக்கிறாரு? அதுக்கு தகுந்த மாதிரி முரளியும் வேலை பார்த்துடுறான். அவனே ஒரு குறையும் சொல்ல முடியல. எப்படியோ நம்மளுக்கு வேலை நடந்தா சரிதான். என்னடா இங்க நின்றுக்கிட்டு பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்க? ஐயா கடையில ஆள் இல்ல முன்னாடி, அதனாலதான் நின்றுக்கிட்டு இருக்கேன். சரி சதீஷ் போய் வந்தானா? வந்திருக்கான் ஐயா. உள்ளார என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயா, அந்த ஃபினோலெக்ஸ் மூட்டையெல்லாம் இறக்குனாங்கல்ல, எம்புட்டு இருக்குன்னு சொல்லி எண்ணி போட சொல்லியிருக்கேன். அவன் இன்னைக்கு என்ன மாதிரி தான், இன்னைக்கு பொழுதுக்கும் அதையே வச்சு போக்க போறான் பாரு. ஆமா, இந்த முரளி பையன் வந்தானா இல்லையா? இன்னும் வரலங்கய்யா. வர மணி 10:11 ஆகுது. நானு 10:30 மணிக்கு வந்துக்கிட்டு இருந்த பையன் இப்போ 11 மணிக்கு தான் வரான். என்ன ஏது நீ கேட்க மாட்ட? ஐயா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவனும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். உங்ககிட்ட சொல்லவும் பயமா இருக்கு. ஏன்டா, நான் என்ன அவனுக்கு சப்போர்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன இல்ல பாரு. என்னடா அங்க முணுமுணுக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இங்க பாருடா, அட்டெண்டன்ஸ் நீ தானே போடுற. இல்லைங்கய்யா, முரளி தம்பி தான் போடுது. அப்படியா? இன்னுமே அட்டெண்டன்ஸ் நீயே போடு. யார் யாரு என்னென்ன டைமுக்கு வராங்களோ அந்த டைமோட சேர்த்து போடு. என்ன டைமிங் தாத்தா போட சொல்றீங்க? ஏண்டா,
இதுதான் கடைக்கு வர லட்சணமா? இல்ல தாத்தா. நீயே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா கடையை யார் பாத்துக்கிறது? உன்னை நம்பி தானே விட்டுட்டு போறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? பாடுறா, திட்டிட்டு வராமா. டெய்லி இந்த நாடகத்தை வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுவும் நல்லதான் இருக்கு, பாப்போம். தாத்தா அது வந்து நீ எதுவும் பேசாத. இப்படி லேட்டா வந்தீனா உன்னை என்னடா சொல்றது? சொல்லுடா, பதில சொல்லு. இல்ல தாத்தா. பேசாதடா. பதில சொல்லுங்கிறாரு, சொல்ல வந்தா பேசாதங்கிறாரு. ஒருவேளை நான் இருக்கிறதுனாலதான் எதுவும் சொல்லாதடா அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாரோ? இருக்கும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இந்த நாடகத்தை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. உள்ளாரவாது வேலையை போய் பார்ப்போம். இல்ல தாத்தா. இங்க பாரு முரளி, உன் மேல கோவப்படணுன்றதுக்காக நான் பேசல. இந்த கடையே உன் பொறுப்புன்னு தான் சொல்லியிருக்கேன். நீயே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா மத்தவங்களாம் எப்படி பொறுப்பா இருப்பாங்க? உனக்கு நான் சலுகை கொடுக்குறேன்னு தானே நினைப்பாங்க. எனக்கு புரியுது தாத்தா. இனிமேட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்காத முரளி. சரிங்க தாத்தா. சரி அதை விடு. ஏன் நேற்று லீவ் போட்ட? தாத்தா என்னடா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதே. என்ன விஷயம்? கீதா என்னை ஏத்துக்கிட்டா தெரியுமா? நிஜமாவாடா? ஆமா தாத்தா. அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ரொம்ப சந்தோஷம்டா. அப்படியே 100 வருஷத்துக்கு நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருடா, என் பேத்திக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு. என்ன தாத்தா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா உடனே பேத்திக்கு சப்போர்ட் பண்றீங்க. இன்னமே அப்படித்தான். என் பேத்திக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் இந்த தாத்தா சும்மா இருக்க மாட்டேன். உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். போங்க தாத்தா. சந்தோஷமா இருங்கடா. அவளே வந்து என்கிட்ட லவ் சொன்னா தெரியுமா? ரொம்ப சந்தோஷம்டா. இந்த மாதிரி என்னைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அவளே ஏதாவது சண்டை போட்டாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. என்ன? சரிங்க தாத்தா. விட்டு கொடுக்கறதுலதான் வாழ்க்கையே இருக்கு. நீ அவளுக்காக விட்டு கொடுக்கறதும் அவ உனக்காக விட்டு கொடுக்கறதும் அது ஒரு சுகம் தெரியுமா? அப்படிங்கிறீங்க? இப்பதானே வாழ ஆரம்பிச்சிருக்க. நீ வாழ்ந்து பாரு, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும். சரிங்க தாத்தா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் இரு. தாத்தா எங்க போறீங்க? இருடா வரேன். அச்சோ, தாத்தாக்கு சொன்னனே ஒரே சந்தோஷம். ஒருவேளை ஸ்வீட் எதுவும் கொண்டு வர போறாரோ? என்ன தாத்தா அது? இது உனக்காக தான்டா. இந்தாடா வாங்கிக்கோ. என்ன தாத்தா அது? ட்ரெஸ்ஸா? ஏய், ஓபன் பண்ணி பார்க்காம எதுக்கு பேசுற? முதல்ல அதை ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பாரு. சரிங்க தாத்தா. என்னடா, எப்படி இருக்கு என்னோட கிஃப்ட்? என்ன தாத்தா அது? நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரலன்னா அதுக்கப்புறம் இதை தான் பண்ணலான்னு இருந்தேன். சரி, இப்ப அதுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. இப்ப ஜாலியா போயிட்டு வாங்க. கேரளா வயநாடுல, அதுவும் தாஜ் ஹோட்டல்ல 2 டிக்கெட்டு. ஆமாண்டா. தாத்தா நான் அந்த ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பெரிய ஹோட்டல் ஆச்சே. எனக்காக எதுக்கு தாத்தா இவ்வளோ காசு செலவு பண்றீங்க? இங்க பாருடா, நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு தெரியாது. ஆனா நான் உன்னைய பேரனா தான் நினைக்கிறேன். என் பேரன் எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் நீ இருக்க. எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும். இதுதானே? படவா ஸ்கூல். தாத்தா நிஜமாலுமே ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. 3 நாள் டூரு. இவன் ஒய்ஃபை கூட்டிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண. தாத்தா கடையை பார்க்கணும்னு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க இப்பதான். அது நீ வரதா இருந்தா லேட்டா வராதடா அப்படின்னு சொல்லி தான் உன்னை திட்டினேன். ஆனா இது வேற. நீயும் கீதாவும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கொஞ்சமாவது ஸ்பேஸ் வேணும்ல. அவளும் பாவம் ஆஃபீஸ்னு இருக்கா. நீயும் கடைன்னு இருந்தா உங்களுக்குள்ளார எப்படி அந்நியெல்லாம் வளரும்? அதுக்காக தான் முன்னாடியே புக் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க 2 பேரும் சேராம இருந்தீங்கன்னா இது மூலயமா சேர்த்து வைக்கலாம். தாத்தாவுக்கு அந்த கிரெடிட் வரும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, நீங்க தான் அதுக்கு முன்னாடியே சேர்ந்துட்டீங்களே. இப்போ ஒன்னும் கெட்டு போல. கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகவே இல்லைல்ல. தாத்தா கொடுக்குற கிஃப்டா வச்சுக்கிட்டு நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போ. சரியா? சரிங்க தாத்தா. என்னடா உம்மன் ஆயிட்ட? இல்ல தாத்தா, அவ ஒருவேளை ஆபீஸை விட்டு வரலன்னு சொல்லிட்டா. மக்கு நீ எப்படியாவது தாஜா பண்ணி அவனை கூட்டிட்டு போ. வழியே பாடுறா. எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருந்தா இந்நேரம் உங்க அம்மாச்சியை கூட்டிட்டு ஊருக்கு போயிருப்பேன். என்ன பண்றது, அவ என்னை சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டா. இது சின்ன வயசா? பின்ன நான் என்னடா எங்க யூத்தா தானடா இருக்கேன். தாத்தா முன்னாடி பார்க்கும்போது கண்ணாடியே தெரியுது எனக்கு. ஏய், அதெல்லாம் காசுடா. வாழ்க்கை உள்ளவங்களுக்கு காசு நிறைய இருக்கும். அது தெரிஞ்சுக்க முதல்ல. சரிதா. நேரத்தை கடத்தாம இன்னைக்கே போய் பேசிடுறீங்க. 2 நாள் கழிச்சுதான் டிக்கெட்டையும் காணா போட்டுறாத. நீயும் மறந்துடாத. என்ன? சரிங்க தாத்தா. சரி, இப்ப போய் உள்ளார போய் வேலையை பாரு. ஓகே தாத்தா. சாரி மாமா, இப்போதைக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. பரவாயில்ல கையல். தம்பி என்ன பண்றான், எப்படி இருக்கான்? தம்பியா?
கொஞ்சம் நைன்னு இருந்தானா, அதனால அம்மா கூட்டிட்டு வெளியே போயிருக்காங்க. சரி சரி, பார்த்துக்கோ என்ன. தம்பி உடம்பு நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. நைட்டு தான் நையான்னு அழுதுகிட்டே இருக்கான். எதுக்கு அழுவுறானே தெரியல. அப்புறம் தான் அத்தைகிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டேன். பெரளி வலி அப்படின்னு சொன்னாங்க. ஏன் மாமா, பெரளி என்ன அங்கே எதுவும் கிடைச்சதுன்னா கொண்டு வந்து தரீங்களா? ஆ சரி கையல், அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து தரேன். அப்புறம் கையல். சொல்லுங்க மாமா. இல்ல, தம்பிக்கு பேர் வைக்கிற விஷயத்த பத்தி உங்க அம்மாட்ட பேசுனியா? இல்லை மாமா, இன்னும் பேசல. நம்ம அடுத்த வாரம் தம்பிக்கு பேர் வச்சுட்டு நீயும் வீட்டுக்கு வந்துரு. நீ இல்லாம என்னமோ மாதிரி இருக்கு எனக்கு. எப்பவுமே உன் கூடவே தானே இருப்பேன். இப்ப நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எப்ப கையில் வருவ? ஃபீல் பண்ணாதீங்க மாமா, நான் கண்டிப்பா சீக்கிரமா வந்துடுவேன். நான் பேர் வைக்கிறத பத்தி அம்மாட்ட பேசிட்டு சொல்றேன். ஆ சரி கையல். அப்புறம் நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஆ சரி கையல். சரி மாமா, நான் போனை வச்சிடறேன். ஆ உள்ள பிறந்ததுக்கு அப்புறம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, சோறு ஊட்டுற ஃபங்க்ஷன் இருக்கு, அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, காது குத்து ஃபங்க்ஷனும் இருக்கு. உள்ளன்னு வந்துருச்சுன்னா எவ்வளோ ஃபங்க்ஷன் கொண்டாட வேண்டியதா இருக்குப்பா. அம்மா எங்க தூக்கிட்டு போச்சு? ஆளையே காணாமே. என்ன தேனு மாதிரி இருக்கு? தேன் ஏதோ வேலை செய்யற மாதிரி இருக்கு. என்ன பண்றா அவ? என்ன சொன்னுச்சு? இவ்வளவு ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னுச்சு. இப்ப யாரு கேட்டு இவ வேலை செய்யறா? மா மா, இப்ப எதுக்கடி பேய் மாதிரி கத்துற? தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், தேனி இங்கிட்டு வந்து துடைக்காத, தேவையில்லாம என்னை மாட்டி விடாதன்னு சொன்னேன். இல்லங்கத்த, நான் பாத்துக்கிறேன், கையில் பார்க்காத மாதிரி தொடச்சு விடுறேன்னா. இப்ப அதை தான் இவ பாத்துட்டான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? மா, உன்னையே தான் கேட்குறேன், தேனு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. தேனா அவ ரூம்ல தானே இருப்பா. இங்க பாருமா, என்கிட்ட பொய் சொல்ற வேலை வச்சுக்கிட்டேன்னா பாரு. நான் ஏடி பொய் சொல்ல போறேன்? உனக்கே தெரியும்ல, நான் காலையில இருந்து உன் கூட தான் இருக்கேன். இதோ தம்பியை கூட வச்சுட்டு வெளியில தான் போய் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு இங்க நான் தேனை பார்க்கவே இல்லடி. மா அடியே, நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், நீ சும்மா என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தேனு? மா, அவ வீட்டுக்கெல்லாம் மாப் போட்டுக்கிட்டு இருக்கா. மாப்பு தானடி போடுறா, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாருமா, அண்ணன் சொல்லிட்டு தான் போச்சு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் அம்மா வேலையெல்லாம் வாங்கும், நீ ஒழுங்கா பாத்துக்கிடின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு. ஏடுபட்ட பையன், கேமராவா தங்கச்சியை உட்கார வச்சுக்கிட்டு தான் போயிருக்கான். இப்ப சொல்லு, அவளை என்னென்ன வேலை வாங்கின? அடியே, நான் ஏண்டி அவளை போய் வேலை வாங்க போறேன்? நீ சொல்லாம, நீ அவ முன்னாடி பேசாம அவ இந்த மாதிரி பண்ணவே மாட்டா. ஏய் சத்தியமாடி, நான் எதுவுமே பண்ணலடி. அவளா வந்துதான் மா போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இத்தனைக்கு நான் தாண்டி கூட்டுனேன். ஏதோ அவளுக்கு வேலை செய்யணும்னு தோணி இருக்கு போல, அதான் அவ செஞ்சுட்டு இருக்கா. வேணும்னா அவளே கூப்பிட்டு கேளுவே, அவளே சொல்லிடுவாள்ல. நீ எதுவுமே அவள்கிட்ட சொல்லல. இல்லன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா என்னையவே சந்தேகப்பட்டு இருக்க? நான் என்னமோ வேலையே செய்யாத மாதிரி? எனக்கெல்லாம் இது தேவைதான். சும்மா இருக்கிறவளை சுரண்டி விட்டு வேலையை பாக்குறது. அவ தொடச்சுக்கிட்டு கிடக்குறானா, அவளை போய் கேளு. ஏண்டி தொடக்கிற? எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டாமா அப்படி இப்படின்னு அவளை போய் கேளு. என்னைய போய் கேட்டுட்டு இருக்க? அவளுக்கே வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும்ன்ற நினப்பு இருக்கா? நினப்பு இருந்திருந்தா இந்த மாதிரி அவ பண்ணுவாளா? இதெல்லாம் எங்க புரியுது என் பையனுக்கு? அவன் பாட்டுக்கு வேலை செய்யாதன்னு விட்டுட்டு போயிட்டான். அவன் பேச்ச எங்க இது கேக்குது? நான் இப்படிதான் இருப்பேன்னு வேலை செஞ்சுக்கிட்டு தெரியுது. இதுல என்கிட்ட வந்து கத்துனா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என் பேச்ச என்ன இங்க எடுபடுதா? சொல்லுடி. நான் ஏதாவது சொன்னா யாருதான் இந்த வீட்டுல கேக்குறீங்க? எல்லாம் அப்படியே தலைகீழாதான் நிக்குது. சும்மா வந்துட்டா என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு. நான் கூட்டியெல்லாம் வச்சேன், மாப்பு போடலான்னு வைக்கும் போதுதான் இந்த பையன் நையனையான்னு கத்துறான்ட்டு நான் கூட்டிட்டு போனேன். இல்லைன்னா நானே தொடச்சு விட்டுருப்பேன். இம்புட்டு வேலை பார்க்குறவளுக்கு இதை தொடக்க தெரியாதா? என்னமோ புதுசா இப்பதான் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. முதல்ல குழந்தை பெத்துக்கணும்னு அக்கறை அவளுக்கு வரணும். அவளுக்கே அக்கறை இல்லாம வீட்டு வேலை செய்யறதுலதான் மும்மரமா இருக்கானா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்தாடி உன் புள்ள, நீயே பாத்துக்காத்தா. எனக்கு கிச்சன்ல வடமாவை வேற அரைக்கணும். சாயங்காலம் பார்க்க சின்ன பொண்ணு எல்லாரும் வருவாங்க. சும்மா டீயை மட்டும் போட்டு கொடுக்க முடியுமா? அதனாலதான் வடமாவு ஊற வச்சிருக்கேன். நான் போய் அரைச்சிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காவ. எனக்கு தெரிஞ்சு தேனு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அண்ணன் பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருப்பா. அவளா வந்து இப்படி செய்யறானா, கண்டிப்பா அம்மா ஏதாவது சொல்லி இருந்திருக்கணும். தேனுகிட்ட கேட்டா இல்ல நானா தான் செய்யறேன்னு சொல்லுவா. என்னைக்கு அவ எங்க அம்மாவை போட்டு கொடுத்துருக்கா? இதெல்லாம் எப்பதான் இந்த அம்மாவுக்கு புரிய போதோ தெரியல. அவ நல்ல பொண்ணு, நல்லா வச்சு பாத்துக்கலாம். ஏன் தான் அம்மாவுக்கு இந்த மாதிரி கிறுக்கு புத்தியெல்லாம் வருதுன்னு தெரியல. ச்சே. இப்பதான் பிரியா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்னக்கா, இவ்வளோ நாளா மனசெல்லாம் ஒரே பாரமா கஷ்டமா இருந்தது. கோயிலுக்கு வந்தாதான் அந்த நிம்மதி கிடைக்குதுல்ல? ஆமாக்கா, கோயில்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு தெரியுமா? கோயிலுக்கு வந்துட்டு போனோம்னா கண்டிப்பா பாசிட்டிவா தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஏன்னா நம்மள படைச்சவரே அவர் தானேக்கா. அவர் தான் எல்லாத்தையும் மாத்துறவரு. நம்மளுக்காக அவர் இருக்கும்போது நம்ம எதுக்கு கண்டாலே நம்பணும்?
நீ சொல்றதும் சரிதான். எனக்கு எப்பயாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் கோயிலுக்கு தாங்க போவேன். இங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருவேன். என் மனசுக்குள்ளார இன்னொரு மனசு வந்து சொல்லும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும். ஏக்கா அப்படி உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கா? ஆ, எப்பவுமே சொல்லியிருக்கே. சூப்பர்க்கா. அதே மாதிரி இப்பவும் நினைங்க. ஆனா எனக்கு ஒரே தயக்கமா இருக்கே. இங்க பாருங்கக்கா, இது உங்க வாழ்க்கை. இங்க போய் யாரு வாழ்க்கையும் கெடுக்க போறதில்ல, யாரு சாப்பாட்டுலயும் மண்ணெள்ளி போட போறதில்ல. உங்க வாழ்க்கைய நீங்க காப்பாத்திக்க போறீங்க, அவ்வளவுதான். எதுக்காகவும் பயப்படாதீங்க. என்னோட பயமே என்னால நீங்க எதுவும் கஷ்டப்படுவீங்களோன்னு தான். அக்கா, இவ்வளோ தைரியம் கொடுக்கறவரு எங்களை பார்த்துக்க மாட்டாரா அந்த கடவுள்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா அடி எடுத்து வைங்க, நல்லதே நடக்கும் பாருங்க. எப்போதுமே நான் தான் இந்த மாதிரி பாசிட்டிவாலாம் பேசுவேன். கொஞ்சம் ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே உடஞ்சு போயிடுறோம்ல, அதுக்காக தான் என்னை அனுப்பி வச்சிருக்காரு இந்த கடவுள். இப்போ உங்க உடம்புலையும் மனசுலையும் எந்த குறையும் கிடையாது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க உடம்புல குறை இருக்கு அப்படின்னு தெரியாத வரைக்கும் நீங்க எவ்வளோ திமிரா இருந்திருப்பீங்க. ஐ மீன், நான் தப்பா எதுவும் சொல்லல, தைரியமா போல்டா அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. உண்மைதான். அதே மாதிரி பழைய ஜீவாவா எங்களுக்கு வேணும். அந்த செம்பாவை வச்சு செய்யற மாதிரி எங்களுக்கு வேணும். இப்போ என்னால முடியுமான்னு தெரியல. அக்கா, இதுக்கு முன்னாடி உங்க உடம்புல குறையும் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி உங்க ஞாபக சக்தி இல்லாமே இருந்தது. அப்படி இருக்கும்போதே நீங்க உங்க மாமியாரே வச்சு செய்யலையா? இத்தனைக்கும் அவங்க ஒன்றும் நல்லவங்களே கிடையாதுக்கா. தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்கள கீழ்த்தரமா நடத்துற ரொம்ப கேவலமான ஜென்மம். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலல்ல. கடவுள் எப்பவுமே நம்மளுக்கு நல்லது தாங்க பண்ணுவாரு. இதை நான் நிறைய விஷயத்துல உணர்ந்திருக்கேன். பிரியா, நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்க்கா எவ்வளோ மோட்டிவேஷனலா என்னை பேசுற? அக்கா, கடவுள் நேரா வந்து எதையும் சொல்ல மாட்டாரு. ஏன் மூலியமாவோ இல்லை வேற எதுவும் மூலியமாவோ தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவாரு. இப்ப சாமி வந்து என் மூலியமா உங்களுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். எப்பவும் எதுக்காகவும் பயப்படாதீங்க. நம்ம தப்பு செய்யல, நம்ம திருடலை, நம்ம கொலை செய்யல, நம்ம யாரையும் ஏமாத்தல அப்படிங்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம தைரியமா திமுறா இருக்கலாம். எல்லாரும் சொல்லலாம் நீ திமுறா இருக்க அப்படின்னு, சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தானேக்கா தெரியும். அடுத்தவங்க பார்வையில அப்படிதான் தோணும். ஏன்னா அப்படி பேசியாச்சும் நம்மள கீழே உள்ள வைக்கலான்னு தான் நினைப்பாங்க. அதுக்காக நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுக்கா. நீ சொன்னதும் சரிதான் பிரீத்தி. உண்மையாலுமே என்னோட தங்கச்சியா இருந்தா இப்படிதான் பேசுவா. ஏன்னா ஒரு காலத்துல நான் அப்படிதான் போல்டா இருந்தேன். இப்பதான் ஏதோ எந்த தயக்கமும் வேணாக்கா. உங்களுக்கு தைரியமா இருங்க. அவர் யாரு? உங்க ஹஸ்பண்ட், உங்க ராஜா. நீங்க தானே உலகமே அவருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், இப்போ வரைக்கும் அவர் உங்களை நினைச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. என்ன ஒன்று, நீங்க அவர்கிட்ட சொல்லாம போனது வேணா கோபமா இருந்திருக்கலாம். ஆனா உங்களை ஏத்துக்காம இருக்க மாட்டாரு, உங்களை வெறுக்கவும் மாட்டாரு. இதுல இருந்து எனக்கு நல்லா புரியுது. என்னதான் அந்த செம்பா மேடம் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும், சாரே ஒத்துக்கிட்டாலும் சாருக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீங்களா தான் இருப்பீங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. சீக்கிரமா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்புறம் காலம் கை மீறி போயிரும்க்கா. நீங்க எப்போதும் தைரியமான ஆளா இருக்கணும். பாருங்க, மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்து அப்பையும் நீங்க ராஜாவதானே கல்யாணம் பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாம் மறந்து போய் உங்க ஹஸ்பண்டுக்கே தெரியாம உங்க அத்தையை நல்லா வச்சு செஞ்சீங்கல்ல, அது மாதிரி திரும்பி களம் இறங்க ஆரம்பிங்க அப்படிங்கிற. ஆமாக்கா, நல்லதே நினைங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஓகே பிரியா, அப்ப நீ அந்த நல்ல விஷயத்த இப்பவே சொல்லிடுவேன். இதோ உடனே போன் அடிச்சு சொல்லிடுறேன். எடுத்தாங்களா? இன்னும் இல்லக்கா. ஃபோன் தான் அடிக்குது செம்பா. ஓகே சார், தான் பார்க்குறேன். பிரியா கால் பண்ணுறா. என்ன, ஒருவேளை கையெழுத்து எதுவும் வாங்கியிருப்பாளோ? சரி, என்ன ஏதுன்னு கேட்போம். சார், பிரியா தான் கால் பண்ணுறா. என்ன ஏதுன்னு கேட்டு சொல்கிறேன். ஓகே செம்பா, பேசுங்க. சொல்லு பிரியா. மேடம், பிஸியாக இருக்கீங்களோ? இல்லையே, என்னாச்சு? இல்லை, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலான் இருக்கேன். என்ன குட் நியூஸா? ஆமாம் மேடம். என்ன பிரியா, என்னன்னு சொல்லு. குட் நியூஸா இருந்தா அந்த விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் சார் நினைக்கிறேன். யார் மேடம்? நீ என்ன விஷயங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லு. அது வந்து எப்படி சொல்றது? சீக்கிரம் சொல்லு, என்னால சஸ்பென்ஸ்லாம் தாங்க முடியல. அது வேற ஒன்றும் இல்லை மேடம். நான் நேராக போய் ஜீவாட்ட டிவோர்ஸில் சைன் வாங்கிட்டேன் மேடம். என்ன?
அவளும் சைன் பண்ணி கொடுத்துட்டாளா? ஆ எஸ் மேம், ஜீவாவும் டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க. கண்டிப்பா உன் அக்கௌண்ட்ல நான் எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் அனுப்பி விடுறேன். என்ன செம்பா நீங்க இவ்வளவு கஞ்சமா 10,000 ரூபாய் அனுப்பி விடுறீங்க? ஒரு 1 லட்சம் அனுப்பி விடுங்க. காசு இல்லைன்னா சொல்லுங்க, நான் தரேன். ஓகே சார், எனக்கு 1 லட்சமா உன் அக்கௌண்ட்ல அனுப்பி விடுறேன். இல்லை பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். பரவாயில்ல பிரியா, நீ வளர்ற புள்ள வச்சுக்கோ, தேவைப்படும். ஆ ஓகே மேடம், நான் அப்போ ஃபோனை வச்சிடுறேன். ஓகே பிரியா. என்ன சார், அவளும் சைன் பண்ணி கொடுத்துட்டா. என்னமே மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் வேலை. ரொம்ப சந்தோஷம் செம்பா. சீக்கிரமா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா உடனே என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். ம். என்ன பிரியா, நம்பினாங்கல்ல? அக்கா, நம்பினாலும் நம்பலனாலும் அதுதானே உண்மை. நீங்கள் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட்டம் ஆட போகிறோங்கிறத பொறுத்திருந்து பார்க்கட்டும் அந்த செம்பா மேடம். இல்லை, ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அந்த மேடம் கஞ்ச பிசினாரி 10,000 ரூபாய் அனுப்புறேன்னுச்சு. உங்ககிட்ட இருக்கிறவ யாரும் தெரில, 1 லட்ச ரூபா அனுப்புங்கன்னு சொல்லவும் இந்த மேடமும் 1 லட்ச ரூபா அனுப்புறேங்குது. 1 லட்ச ரூபா அனுப்பினோன்னே உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. இல்லை வேணாம் பிரியா. அக்கா, இது உங்களுக்கான பணம்க்கா. பணம் அவங்க செலவு பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க? சரி அதெல்லாம் விடுங்க. கண்டிப்பாக கோர்ட்டில் இயரிங் வரும், அப்போ நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்கக்கா. என்னமேட்டு உங்கள் லைஃப் உங்கள் கையில். என்ன நான் சொல்கிறது? ஓகே பிரியா, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் அந்த செம்பா மேடத்தை ஓட ஓட விரட்டுறீங்க, அதை நான் பார்த்து ரசிக்கணும். சரிங்களா? ஓகே டன்.